ஹதீஸ் 196. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களிடம் நுழைந்த குறைகளில் முதன்மையானது, அவர்களில் ஒருவர் இன்னொருவரிடம் செல்வார், இன்னாரே, நீர் அல்லாஹுவை பயப்படுவீராக, பாவம் செய்து வருவதை விட்டுவிடுவீராக, பாவம் செய்வது உமக்கு கூடாது என்று கூறுவார். மறுநாளும் அதே பாவம் செய்த நிலையில் அவரை சந்திப்பார். அவருடன் சாப்பிடுவார், பருகுவார், உட்கார்ந்திருப்பார். அவரை விட்டு விலகி இருக்க மாட்டார். இதை அவர்கள் செய்த போது அவர்களின் சிலரை சிலருடன் உள்ளத்தால் அல்லாஹ் இணைத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். பனு இஸ்ரவேலர்களில் இறை மறுப்பாளர்களில் உள்ள அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் நாவால் சபிக்கப்பட்டனர். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியவர்களாக இருந்ததால் ஏற்பட்டதாகும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை விட்டும் ஒருவருக்கொருவர் தடுக்காதவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது கெட்டதாகிவிட்டது. அவர்களில் அதிகமானவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை நேசர்களாக ஆக்கிக் கொண்டனர். அவர்கள் தங்களுக்காக முற்படுத்தி வைத்தவை கெட்டதாகிவிட்டது. அவர்கள் அல்லாஹுவையும் இந்த நபியையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் நிராகரித்த அவர்களை நேசர்களாக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளே ஆவர். 5வது அத்தியாயம் 78 முதல் 81 வரை உள்ள வசனங்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நல்லதை ஏவ வேண்டும், தீயதிலிருந்து தடுக்க வேண்டும், அநீதக்காரனின் கையை நீங்கள் பிடித்து சத்தியத்தின் மீது இருக்க செய்து அந்த சத்தியத்திலேயே அவனை நிலைத்திருக்க செய்யவும் வேண்டும். இல்லையெனில் உங்களில் சிலரை சிலரிடம் இதயங்கள் மூலம் இணைத்து விடுவான், பின்பு அவர்களை சபித்தது போல் உங்களையும் சபித்து விடுவான் என்று கூறினார்கள். அபூ தாவூத் 4336, திர்மிதி 3047. இது அபூ தாவூதின் வாசகமாகும். திர்மிதியில் பின்வருமாறு உள்ளது: பனு இஸ்ரவேலர்கள் பாவச் செயலில் ஈடுபட்ட போது அவர்களில் உள்ள அறிஞர்கள் அவர்களை தடுத்தனர். அவர்கள் அந்த அறிஞர்களின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களோடு அறிஞர்களும் அவர்களின் சபைகளிலே அமர்ந்தார்கள். அவர்களுடன் சாப்பிட்டார்கள், அவர்களுடன் பருகினார்கள். அவர்களை புறக்கணிக்கவில்லை. இதனால் அவர்களின் சிலரின் இதயங்களை சிலருடன் இணைத்து விட்டான். மேலும் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாவுகளால் சபிக்கப்பட்டனர். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறி கொண்டிருந்ததால் ஏற்பட்டதாகும் என்று கூறிவிட்டு சாய்ந்தவர்களாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். கூடாது, என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, அவர்களை சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்யும் வரை நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று கூறினார்கள்.